Students, இது business mathematicsல example 1.9 question என்னன்னு பார்த்தீங்கன்னா show that the equations x plus y is equal to 5 2x plus y is equal to 8 are consistent and solve them கொடுத்துருக்காங்க. ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா ரேங்க் மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கிராமர் ரூலில் கூட நம்ம இது வந்து சால்வ் பண்ணலாம். இது ஸ்பெசிஃபிக்காக எந்த மெத்தடும் நம்மளுக்கு கொடுக்கல. ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கன்சிஸ்டன்ட் அண்ட் சால்வ் them அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. இது கன்சிஸ்டன்ட் அப்படின்றதுனால நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம்னா கிராமர் ரூலில் நம்ம அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஷோ தட்டுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? சரிங்களா, நான் கிராமர் ரூலில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ கிவன் கொஸ்டின் எழுதிக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ நான் ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா டெல்டா. ஸோ டெல்டா எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி ப்ளஸ் ஒன்லாம் பார்த்துருக்குறோம் இந்த மெத்தடை. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் நம்ம எடுத்து எழுதிக்கணும் 1 2, ஒயோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதிக்கணும். ஸோ இப்போ இது டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணுறோம். இந்த டயகோனலில் இந்த டயகோனல், ஸோ மெயின் டயகோனல் சரிங்களா, செகண்டரி ப்ரைமரி அண்ட் செகண்டரி டயகோனல்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ ப்ரைமரியை பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுறீங்க 1, செகண்டரியை பார்த்தீங்கன்னா 1 2 1s are 2, பட் என்ன ஒன்றும் சிம்பிள்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ 1 - 2 தட் இஸ் ஈக்குவல் டு -1. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்றதுனால டெஃபினட்டாக என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இட் இஸ் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெல்டா எக்ஸ். இப்போ டெல்டா எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ் இங்கே இது வந்து எக்ஸ் காலம், இது வந்து ஒய் காலம். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் காலமுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது நம்மளுக்கு 5 and 8 இல்லைங்களா? ஸோ 5 8 நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ ஒய் காலமும் நம்ம எந்த சேஞ்சும் பண்ண போகிறதில்ல. மறுபடியும் இது ப்ரைமரி அண்டு செகண்டரி டயகோனல்ஸை நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோம். 5 1s அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 8 1s அப்படின்னு பார்த்தீங்கன்னா -8, ஸோ -8 ஆகிடும். சரிங்களா, இது சிம்பிளி பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் -3. அதுக்கடுத்து டெல்டா ஒய். டெல்டா ஒய் அப்படின்னு சொல்லும்போது ஒய் காலமில் நம்மளுக்கு என்ன வரணும், ரைட் சைடு வரணும். சரிங்களா, இங்கே வந்து நம்மளுக்கு எக்ஸ் அப்படியே வந்துடணும். அப்போ எக்ஸுக்கு என்னென்னு பாருங்கள் 1 2 அதை எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம எழுதணுன்ற அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் எழுதுகிறேன். சரிங்களா, இப்போ ஒய் இந்த ஒய் காலமில் RHS வேல்யூ, வாட் இஸ் RHS வேல்யூ 5 and 8. ஸோ 5 8 8. இப்போ இந்த டயகோனல்ஸை மல்டிப்ளை பண்ணுறீங்க 8, இந்த டயகோனல்ஸை மல்டிப்ளை பண்ணுறீங்க -10, 5 2s are 10 இல்லையா? ஸோ சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கணும் -10. இப்போ 8ல் -10 இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு -2. ஹியர் டெல்டா நாட் ஈக்குவல் டு 0, hence it is consistent. இது வந்து நாட் ஈக்குவல் டு டெல்டா வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தாவே போதுமானது. அது நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் சொல்யூஷன் கேட்குறாங்க இல்லையா? ஸோ நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ therefore x is equal to அப்படின்னா டெல்டா எக்ஸ் டிவைட் பை டெல்டா. ஸோ நம்ம டெல்டா எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி. ஸோ அதனால -3 டிவைட் பை டெல்டா எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து 3. அதுக்கடுத்து y அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா, இதான் கிராமர் ரூல். ஸோ டெல்டா ஒய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து -2 டிவைட் பை டெல்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2. அப்போ இதில் இருந்து x, y அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 3, 2. ஸோ இந்த கொஸ்டின் வந்து புக்கில் நமக்கு வந்து ரேங்க் மெத்தடில் போட்டிருப்பாங்க, ரோ ரிடக்ஷன் மெத்தடில். நம்ம வந்து கிராமர் ரூலில் போடலாம். ஸோ அப்படி நம்மளுக்கு வந்து தப்பு இல்லை. சப்போஸ் அந்த மெத்தடை வந்து பர்டிகுலர் அந்த மெத்தடை கேட்டால் மட்டும்தான் நம்ம போடணும், மற்றபடி இது போட்டாலும் மார்க் உண்டு. சரிங்களா, தேங்க்யூ. சரி, எக்ஸாம்பிள் 1.10. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஷோ தட் 2x + y = 5 and 4x + 2y = 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர் கன்சிஸ்டன்ட் அண்ட் சால்வ் them. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம பார்த்தோன்னே சொல்லல இது கன்சிஸ்டண்ட்டாக இல்லையா அப்படின்றத நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வகையில் பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மென்ஷன் பண்ணிக்கோங்க, இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு செகண்ட் ஈக்குவேஷன் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நம்ம என்ன சொல்லலாம், கன்சிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அந்த ரேங்க் வந்து நம்ம 1 அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கலாம். 2 ஈக்குவேஷன்ஸாக இருந்தால் ஒரு ஈக்குவேஷன் மைனஸ் பண்ணிடணும், ஏன்னா 1 பேஸ் பண்ணி இன்னொன்று இருக்குது இல்லையா? அதனால் இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 4x இருக்குது, இங்கே 2y வந்துடும், இங்கே வந்து நினச்சி 10. ஸோ டெஃபினட்டாக என்ன சொல்லலாம், கன்சிஸ்டன்ட். சப்போஸ் இங்கே ரைட் சைடு வந்து 10 இல்லாமல் வேறு ஏதாவது அதர் தென் 10 இருந்ததுன்னா டெஃபினட்டாக அது என்ன சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்கன்சிஸ்டன்ட்டு நம்ம சொல்லிடலாம். பட் இது வந்து மல்டிபிள்ஸ் அப்படியே அதர், அதனால் டெஃபினட்டாக இது வந்து கன்சிஸ்டன்ட். சரி, இதுவும் நம்ம வந்து ரேங்க் மெத்தட்லேயும் போடலாம், ஸோ கிராமர் ரூல் மெத்தட்லேயும் போடலாம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு கிராமர் ரூலை நான் நடத்துகிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன எடுக்கணும், இங்கே சொல்யூஷன் போடலாம். கொடுத்துட்டு கொஸ்டின் எழுதிக்கலாம். 2x + y = 5, 4x + 2y = 10 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது டெல்டா எடுத்துக்கலாம். ஸோ டெல்டா எப்படி எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் கோஎஃபிஷியன்ஸ் 2 4, ஒய் கோஎஃபிஷியன்ஸ் 1 2. இது சிம்பிளி பண்ணுறேன். 4 - 4 = 0.
இது ஈக்குவல் டு ஜீரோன்றதுனால உடனே நம்ம இன்கன்சிஸ்டன்ட் நம்ம சொல்லிட முடியாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெல்டா எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பதிலாக நம்ம இங்கே என்ன எழுதுறோம் அப்படின்னு சொன்னால் ரைட் சைட். ஸோ 5 10. இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் கோஎஃபிஷியன்ஸ் ஆல்ரெடி 1 2 தான். ஸோ இப்போ இந்த கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். 5 2s are 10, இதுவும் 10 தான். அப்போ 10 - 10 அப்படின்னு பார்க்கும் உங்களுக்கு அதுவும் 0 ஆகிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெல்டா ஒய். ஸோ டெல்டா ஒய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே எக்ஸ் கோஎஃபிஷியன்ஸ் எழுதுறீங்க, இங்கே ரைட் சைடு எழுத போகிறீங்க. ஸோ எக்ஸ் கோஎஃபிஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 4, இது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 5 10, இது பண்ணுறீங்க 20 - 20 ஈக்குவல் டு 0 ஆகிடுச்சு. அப்போது ஹியர் டெல்டா ஈக்குவல் டு 0 ஆகிடுச்சு அண்ட் டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒய் இதுவும் 0 ஆகிடுச்சு. அப்போ டெல்டாவும் 0, டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் இதுவும் 0. இப்போ எல்லாமே 0 இருக்கிறதுனால டெஃபினட்டாக இட் இஸ் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இட் இஸ் கன்சிஸ்டன்ட் எப்படின்னா பிகாஸ் நம்ம இதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். மைனர் ஆஃப் 1/1 டெல்டா இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நம்ம டெல்டா கண்டுபிடிச்ச பாருங்க. இதில் இந்த டெல்டாவில் இருக்க நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோம் இந்த நம்பரில் ஏதாவது ஒரு நம்பராவது 0 இல்லாமல் இருக்கணும். சரிங்களா? எல்லாமே 0 வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இன்கன்சிஸ்டன்ட். சப்போஸ் இங்கே 0 வந்துட்டால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. 2 வந்து நாட் ஈக்குவல் டு 0. இதில் இருக்கக்கூடிய 4 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் 0 இல்லைன்னா கூட போதுமானது. அதை நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட். இங்கே எல்லாமே எனக்கு எல்லா 4 நம்பரும் எனக்கு 0 கிடையாது. அதனால் டெஃபினட்டாக என்ன சொல்லலாம் கன்சிஸ்டன்ட். இது எப்போ இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொன்னால் இந்த டெல்டா ஃபுல்லாக எனக்கு 0 0 0 0 இப்படி வந்தால் மட்டும்தான் அது இன்கன்சிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது சான்சஸ் இல்லை, அதனால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இட் இஸ் கன்சிஸ்டன்ட். அப்போது இந்த ஈக்குவேஷன் ரெடியூஸ்டு பை சிங்கிள் ஈக்குவேஷன். தேர்ஃபோர் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் ரெடியூஸ்டு டு சிங்கிள் ஈக்குவேஷன். அப்போ சிங்கிள் ஈக்குவேஷன் அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன இல்லைனா 2x + y ஈக்குவல் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் 5. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அசைன் பண்ணணும். எது அசைன் பண்ணணும்? லெட் y is equal to for some k எழுதலாம், where k belongs to r. அப்போ இதுலேருந்து 2x + k ஈக்குவல் என்ன ஆகிடுச்சுன்னா 5. இப்போ 2x is equal to 5, இந்த ப்ளஸ் கே எங்கே போச்சுன்னா -k. அப்போ x is equal to என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் 5 - k divided by 2. therefore இப்போ x, y எப்படி எடுத்துட்டிங்கன்னா எக்ஸுக்கு வந்து 5 - k divided by 2 அண்ட் ஒய்க்கு வந்து k such that k belongs to r. அப்போது இதுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா it has infinite number of solution. இதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் நமக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஏன் அப்படின்னா k வேல்யூ வந்து ரியல் ஆறுனா -∞ +∞ வர. ஸோ நீங்கள் கேக்கு வேல்யூ நீங்கள் எடுக்க அதுக்கு உண்டான வேல்யூஸ் இங்கே மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்மளுக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.11 ஷோ தட் த ஈக்குவேஷன் 3x - 2y = 6, 6x - 4y = 10 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்தோம் 1.10 நான் சொல்லியிருப்பேன். இது வந்து இன்ஃபைனைட் நம்பர் சொல்யூஷனுக்கும் எப்படி வச்சு சொல்லலாம், நம்பர் ஆஃப் அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் நம்ம ஈஸியாக டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் மல்டிபிள்ஸ் ஆஃப் தி அதராக இருக்கும். செக் பண்ணுங்கள். இதை பாருங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 2s are 6, 2 2s are 4, பட் 6 2s are ஆயிடுச்சு பாருங்கள் 12. அப்போ 12க்கு பதிலாக இங்கே 10, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு மட்டும்தான் டிஃபராக இருக்கிறதுனால இது டெஃபினட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இதை நம்ம கிராமர் உள்ள ஈஸியாக நம்ம வந்து சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அதுன்றது என்னென்னு பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன் கொடுத்தக்கூடிய ஈக்குவேஷன் எழுதலாம். 3x - 2y = 6. another one அப்படி பார்த்தீங்கன்னா 6x - 4y = 10. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? டெல்டா. ஸோ டெல்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா 3, இங்கே வந்து 6, இது வந்து -2 -4. ஸோ இது கேன்சல் இந்த டயகனல்ஸை ப்ராடக்ட் பண்ணுறீங்க. ஸோ 3 × -4 -12, இதுவும் -12 வரும், பட் சிம்பிள் சேஞ்சு. அதனால் உங்களுக்கு வந்து +12 = என்ன அப்படின்னு சொன்னால் 0. அதுக்கடுத்து டெல்டா எக்ஸ் எடுக்கிறீங்க. டெல்டா எக்ஸ்னால் ரைட் சைடு வரணும் இல்லைங்களா? இது ரைட் சைடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயினுடைய கோஎஃபிஷியன்ஸ். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 6 10, இது பார்த்தீங்கன்னா -2 -4. இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறீங்க -24. இதை கிராஸ் பண்ணிங்கன்னா -20 வரும். ஆனால் அது சிம்பிள் சேஞ்ச் பண்ணுவோம் +20. இங்கே -4 வரும். ஸோ நாட் ஈக்குவல் டு 0. இப்போ சிம்பிளாக சொல்லிடலாம். ஹியர் டெல்டா = 0 பட் டெல்டா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0.
நீங்கள் டெல்டா எக்ஸ் நாட் இது ஜீரோவாக இருந்து டெல்டா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக வந்துருச்சுனாவே போதுமானது. நீங்கள் டெல்டா ஒய்யை ஃபர்தராக கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் இல்லை, கண்டுபிடிச்சாலும் தப்பு இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ டெல்டா ஈக்குவல் டு ஜீரோ இருந்து டெல்டா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னால் it is inconsistent அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? it is inconsistent ஆகவே சொல்லலாம். and it has no solution. அதுக்கு என்ன கிடையாதுன்னா நோ சொல்யூஷன், இதுக்கு சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ கிராமர் ரூல் அப்படின்னா 2/2ல் நம்ம வந்து சும்மா ஒரு ஃப்ளோ சார்ட்டு நம்ம பார்க்கலாம். 2/2 ஈக்குவேஷன்ஸ் 2/2 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னென்னா எக்ஸ் அண்ட் ஒய் 2 ஈக்குவேஷன்ஸ் 2 வேரியபிள்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. 2/2 அப்படின்னு சொன்னால் 2 ஈக்குவேஷன்ஸ் 2 வேரியபிள்ஸ் அப்படி இருந்தால் அது 2/2. ஸோ இதில் டெல்டா நம்ம கண்டுபிடிக்கிறோம். டெல்டா நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தாவே நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டெல்டா ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் டெல்டா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஆர் டெல்டா ஒய் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லலாம் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இன்கன்சிஸ்டன்ட்டு எதுனா ஒன்று சொன்னால் போதும். அப்போ இதுக்கு என்ன கிடையாதுன்னா நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா யூனிக் சொல்யூஷன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டெல்டா ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் டெல்டா ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் the system equation reduced to 1/1 equation by assigning y is equal to k. அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் y is equal to k கொடுக்கும்போது 1/1ல் டெல்டா வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் கன்சிஸ்டன்ட். அதுக்கு என்ன சொல்யூஷன் வரும்? இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் வரும். அப்போது இதுலேருந்து எப்போ நோ சொல்யூஷன், எப்போ இன்கன்சிஸ்டன்ட் ஆகும், எப்போ வந்து கன்சிஸ்டன்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? கன்சிஸ்டன்ட்னா டெல்டா நாட் ஈக்குவல் டு ஜீரோனாலும் சரியே, இல்லை இது மூணுமே ஜீரோவாக இருந்தாலும் சரியே, அது வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம் கன்சிஸ்டன்ட். ஒன்று ஜீரோவாக இருந்து இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஜீரோவாக இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து இன்கன்சிஸ்டன்ட். அவ்வளோதான் இதோடைய கான்செப்ட். சரிங்களா? இதுதான் கிராமர் ரூல் 2/2க்கு.